வணக்கம் வாசகர்களே! அம்மு இளையால் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம கேட்க போற கதை என் ராவண தேசமோ. கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். தேசம் 41. உள்ளொன்று வெளியொன்று இருந்த ஆட்டம் முடிவுக்கு வந்தது. இருவரும் சத்தமிட்டு சிரிக்கிறார்கள், சுவர்கள் அதிர. நாளும் பொழுதும் இருவரின் இனிமையான பேச்சுக்களோடு முடிகிறது. பிள்ளைக்காக சரவண பொய்கை அடங்கி போக பிள்ளையை வைத்து ராஜ்யம் நடத்துகிறாள் பிரார்த்தனா. பெரும் காயம்பட்டு மருகி கொண்டிருப்பவனை தன் வழிக்கு கொண்டு வர வேறு வழி தெரியவில்லை அவளுக்கு. தன் மீது அளவு கடந்த காதல் இருப்பதை நன்கு அறிந்து அந்த காதலை தான் ஏற்படுத்திய காயம் மறைத்து வைத்திருக்கிறது என்பதை உணர்ந்த பின்தான் பிள்ளையை வைத்து வெளிக்கொண்டு வர முயல்கிறாள். பிரார்த்தனா திட்டம் இந்த முறை வீண் போகவில்லை. சரியாக அவன் மனதை அவள் பக்கம் திருப்பி வெற்றியடைய செய்திருக்கிறது. முதலில் பிள்ளைக்காக அவள் சொன்னதை செய்ய ஆரம்பித்தவன் நாள் போக விரும்பி அவளுக்காக செய்கிறான். காலை கண் விழித்ததிலிருந்து அவள் பின்னாலேயே சுற்றி கொண்டிருக்கிறான். கொஞ்சல், கெஞ்சல், செல்ல கோபம், உரசல், சின்ன சண்டை, சிரிப்பு, முத்தம், சினுங்கல், அர்த்தமில்லாத முறைப்பு என முழு தம்பதிகளாக வாழ ஆரம்பித்து விட்டனர். எட்டி உதைக்கும் பிள்ளையின் வரவு வேறு. அடிக்கடி அவர்களை உற்சாகம் கொள்ள செய்ய அதனோடு பொழுதை கழிக்கிறார்கள். தண்ணி வேணும். டேபிள் மேல இருக்கு பாரு தனாமா, அதத்தான் வேணும்னு கேக்குறேன் என்றதும் துணி துவைத்துக் கொண்டிருந்தவன் முறைக்க புருவம் உயர்த்தினாள். இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. மனசுக்குள்ள திட்டினது போதும், தண்ணி எடுத்து கொடு. வேலை தானே செஞ்சுட்டு இருக்கேன். பாரு பாப்பா, தண்ணி கேட்டா கூட எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறாரு. அவ்வளவுதான் உன் மேல இருக்க பாசம். அம்மா தண்ணி வேணும்னு பாவமா கேட்ட உனக்கு தண்ணி கொடுக்க முடியாத பாவி ஆகிட்ட இந்த அம்மா. என்ன மன்னிச்சிடுமா என வயிற்றை தடவிக்கொண்டு பேசும் பிரார்த்தனாவை கண்டு பல்லை கடித்தவன், ஆனா ஊனா என் பிள்ளைய வச்சு மிரட்டுறா. பிறக்கட்டும், மூஞ்சில உச்ச அடிக்க சொல்றேன் என்று வாய்க்குள் முணுமுணுத்துக் கொண்டு அவளிடம் தண்ணீரை நீட்ட, ம்ஹும் என முகத்தை திருப்பினாள். தனாமா, யார் நீங்க? குழந்தையோட அப்பா என்றவன் வார்த்தையை திருத்தினான். உன் புருஷன் என்று. அது என முறைப்பை சிரிப்பாக மாற்றினாள். ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருக்காது தனாமா, படு. சமைக்கணும். நான் பண்றேன். ஐயோ வேணாம் சாமி, ஏற்கனவே நாக்கு செத்து போய் கிடக்கு. நேத்து ராத்திரி நல்லா இருக்குன்னு நக்கி நக்கி தின்னுட்டு இருந்த. ஈ ஐய. என்ன ஐய? இந்த மாதிரி கேவலமா பல்ல காட்டாத, என் பிள்ளை பயப்பட போகுது. பயம் விட்டு போச்சு போல மிஸ்டர் சரவண பொய்கை. எப்ப இருந்திருக்கு இப்ப விட்டு போக? பயம் இல்லாமதான் எனக்கு உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அவ்வளோ வேலையும் பண்ணீங்களோ சார்? அது பயம் இல்ல, காதல். உங்க வாய் உங்க உருட்டு என சிரிக்க ஆரம்பித்தாள் பிரார்த்தனா. அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் சிரிப்பை நிறுத்தியதும், இந்த மாதிரி நீ சிரிச்சுட்டே இருக்கணும்னு தான் அதெல்லாம் பண்ண. நான் வந்த காரணம் தெரிஞ்சா உடைஞ்சு போயிடுவேன்னு தெரியும். கொடுத்த கஷ்டம் எல்லாம் போதும், இனியும் வேணாம்னு நீ ஏமாந்தாலும் பரவாயில்லன்னு செஞ்சேன். அன்னைக்கு சொன்ன தெரியுமா, ஏமாத்தி உன் கூட இருந்திருக்கன்னு. ஒரு செகண்ட் கூட என் சந்தோஷத்துக்காக உன்னை தொட்டதில்ல. நான் நேசிக்கிற பொண்ண நானே காயப்படுத்திட்டேன்ற அழுத்தம் உன் அரவணைப்ப தேடிச்சு. சந்தோஷத்தையும் தாண்டி தனிமைய போக்குச்சு. மனசுக்குள்ள 1000 தடவை மன்னிப்பு கேட்டிருப்பான் அந்த நிமிஷம். எல்லாத்தையும் தாண்டி கடைசியா என் நெஞ்சில வந்து படுப்ப தெரியுமா? அப்போ ஒரு பரம நிம்மதி வரும் பாரு. அதுக்கு ஈடு இணையே இல்ல என்றவனை இமை சிமிட்டாது பார்த்து கொண்டிருந்தாள். நான் உன் வாழ்க்கையில வந்த சாபமா இருக்கலாம். ஆனா நீ என் வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய வரம். என்னதான் சிரிச்சாலும் உனக்கு நான் பண்ணதெல்லாம் வலிச்சுட்டு தான் இருக்கு. அதுக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல என்றவன் தன் வேலைகளை கவனிக்க சென்று விட்டான். யோசனையில் அமர்ந்திருந்தாள் அவன் மனைவி. உள்ளமெல்லாம் அவன் சொன்ன வார்த்தைகள். தன் முன்னால் வேலை செய்து கொண்டிருந்தவனை ஏறெடுத்து பார்த்தவள் விழிகள் பூரித்தது. 5 மாத முடிவில் இருக்கும் வயிற்றை தாங்கி பிடித்து எழுந்தவள் அவன் பின்னால் நின்று அணைக்க ஒரு நிமிடம் தடுமாறி, தண்ணியா இருக்கு என்றான். இருக்கட்டும். வழிக்கு விடும், ஓரமா நில்லுமா. இறுக்கமாக அணைத்து முதுகில் முத்தமிட பேசிக் கொண்டிருந்தவன் வார்த்தை நின்றது. அதை உணர்ந்து இன்னும் இறுக்கமாக கட்டிப்பிடித்து, இந்த மாதிரி எல்லாம் பேசாத, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு என்றிட பதிலில்லை அவனிடம். அப்படியே சில நிமிடம் அவனோடு நின்றிருந்தவள் முன் சென்று தோளில் கை போட்டுக்கொண்டு, எதையும் பேச எனக்கு விருப்பம் இல்ல. என்னென்னமோ நடந்து போயிடுச்சு. இப்ப இருக்கிற உன்னை நேசிக்க ஆசைப்படுறேன். நம்ம குழந்தையோட சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன். இனிமே என் வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன்
என இடைவெளி விட்டு அவன் கண்ணை நேராக சந்தித்து, இதையெல்லாம் எனக்காக நீ பண்ணுவேன்னு ஆசைப்படுறேன் என்று நெத்தியில் இதழ் பதித்தாள். கண்மூடிய நிலையில் சரவணன் நின்றிருக்க, எனக்கு கிஸ் வேணும் என கன்னத்தை கடிக்க, விழி திறக்காமல் முகம் பற்றி முத்தமிட நெஞ்சோடு சாய்ந்து கொண்டாள் பிரார்த்தனா. லேசாக அசைந்தவாறு, எனக்கு ஒரு ஆசை என்றதும், சொல்லுமா என்றான். எல்லாத்தையும் மறந்துட்டு சகஜமா நீ இருக்கணும். அதுக்குதான் முயற்சி பண்ற முடியல. கன்னத்தில் முத்தமிட்டு, இப்ப முயற்சி பண்ண முடியும் என்றதும் சிரித்து விட்டான். சிரிக்க சொல்லல, நிஜமாவே என் முத்தத்துக்கு பவர் இருக்கு. ஆமா ஆமா. கிண்டலா என விலக பார்க்க விடாது சேர்த்தணைத்தவன், என் மன திருப்திக்கு எனக்கு ஏதாச்சும் தண்டனை கொடு என்று கெஞ்சிட, பலத்த யோசனைகளுக்கு பிறகு, 1,00,00,000 தடவை தப்பு பண்ண மாட்டேன் பொண்டாட்டின்னு எழுதி கொடு விளையாட்டாக கூற தலையாட்டினான். அது அவ்வளோ ஈஸி இல்ல. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் செஞ்சுடுவேன். ஏன்? உனக்காக. நான் தான் மன்னிச்சிட்டனே. என்ன மன்னிச்சாலும் வலி போகாது. இப்படியே பேச்சை தொடர்ந்தால் பழையதை தொடர்வான் என்பதால் அதை மாற்ற எண்ணியவள் பின்னந்தலையோடு விரல் கோர்த்து அவன் இதழை சுவைக்க ஆரம்பித்தாள். முதலில் மறுத்தவன் அவளோடு பயணிக்க, இதழ் சத்தம் தொந்தரவானது கருவறையில் உறங்கிக் கொண்டிருந்த பிஞ்சுக்கு. மாத பரிசோதனைக்காக மருத்துவமனை சென்று வந்தார்கள் தம்பதிகள். அவர்களுக்கு சொந்தமான உயிர் நன்முறையில் வளர்ந்து கொண்டிருந்தது உள்ளே. போதுமான அறிவுரைகளோடு வீட்டிற்கு வந்தவள் சாப்பிடாமல் படுத்துவிட்டாள். எழுப்பி பார்த்து சோர்ந்து போனவன் காலில் கூச்சமூட்ட, பிளீஸ் என்று உறங்கினாள். நீ எழுந்து மட்டும் உட்காரு, நான் ஊட்டி விடுறேன். அவன் வார்த்தைக்காக எழுந்தவள் சாப்பிட ஆரம்பித்தாள். 2 இட்லியோடு போதும் என்றவளை கட்டாயப்படுத்தி உண்ண வைத்தவன் சிறிது நேரம் நடக்க வைத்துவிட்டு உறங்க வைத்தான். ஆழ்ந்த உறக்கம் செல்லும் வரை கால் பிடித்து விட்டவன் தூங்கும் அவளை யோசனையோடு பார்த்து கொண்டிருந்தான். விடிந்த பின்பும் சோர்வில் எழாமல் படுத்திருந்தாள். காலை சமையலை முடித்தவன் நேற்று இரவு போல் கட்டாயப்படுத்தி ஊட்டி முடித்தான். அனைத்தையும் அவன் போக்கில் செய்தவள் முகத்தில் சின்ன சிந்தனை. அதை அவனும் அறிவான். இதற்கு ஒரு முடிவு கட்ட எண்ணியவன், கோவிலுக்கு போலாமா என்று கேட்டான். இல்லப்பா, ரொம்ப டயர்டா இருக்கு, வேணாம். பக்கத்துல இருக்க கோவில் தான், 10 நிமிஷத்துல வந்துடலாம். செல்ல விருப்பமில்லை என்றாலும் அவனுக்காக கிளம்பினாள். அடுக்குமாடி குடியிருப்புக்கு பின்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரை எடுத்து வந்தான். பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு எதுக்கு கார்? சொல்றேன் ஏறு. 10 நிமிடத்தில் வந்து விடலாம் என்றவன் 1/2 மணி நேரமாக பயணப்பட்டு கொண்டிருக்கிறான். எவ்வளவு கேட்டும் பதில் சொல்லாதவன் மருத்துவமனை முன்பு வாகனத்தை நிறுத்தினான். அவள் வேலை செய்த மருத்துவமனையை கண்டதும் புருவம் சுருக்கி யோசனையில் இறங்க அழைத்து சென்றான் அவள் வேலை பார்த்த அறைக்கு. இங்க எதுக்கு என கேட்க வந்தவளை இருக்கையில் அமர வைத்தவன் ஸ்டெத்தஸ்கோப்பை கழுத்தில் மாட்டிவிட்டு, இனிமே நீ பழைய மாதிரி டாக்டரா வேலை பார்க்கலாம். யார்கிட்ட பேசணுமோ அவங்க கிட்ட பேசிட்டேன் என்றான். ஒரு நிமிடத்தில் கண் கலங்கிவிட்டாள் பிரார்த்தனா. பரிசோதனைக்காக சென்றவளை அடையாளம் கண்டு கொண்ட அங்கிருந்த மருத்துவர் வேலையை பற்றி விசாரிக்க, அங்கு ஆரம்பித்தது இவள் ஏக்கம். மருத்துவ பணி மீது கொண்ட காதல் எட்டி பார்க்க ஆரம்பித்தது. திருமணமான நாளிலிருந்து அந்த காதலை எண்ணி மகிழாதவள் இனிவரும் காலமும் அப்படிதானோ என்ற கவலையில்தான் சோர்ந்து போயிருந்தாள். டாக்டர் ஃபுல் ரெஸ்ட்ல இருக்க சொல்லிருக்காரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உனக்கும் குழந்தைக்கும் எதுவும் ஆகாது. மனசளவுல நீ சந்தோஷமா இருந்தாதான் ஆரோக்கியமா இருக்க முடியும். அதுவும் இல்லாம ஆசைப்பட்ட லட்சியத்தை பாதியில விடுறதோட வலி எனக்கும் தெரியும். சுகமாக அணைத்து கொண்டவள், நேத்துல இருந்து ஒரே யோசனை, இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு என்றிட, ஹாஸ்பிட்டல் இருக்கோம் என்று இருக்கும் இடத்தை நினைவுபடுத்தினான். அப்பவா நம்ம காருக்குள்ள போய் கட்டி பிடிச்சுக்கலாம் என்றவள் சொன்னது போலவே செய்ய, அந்த இனிமையில் சொக்கி போனவன் காரை எடுக்க முடியாமல் திண்டாடினான். உண்மையாவே நான் வேலைக்கு போறதுல உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே என தோள் சாய்ந்து கொண்டு உரையாடும் மனைவியின் உச்சந்தலையில் தன் கன்னத்தை சாய்த்தவன், என்றான். குழந்தை இருக்க இந்த நேரத்துல, அதுவும் டாக்டர் ரெஸ்ட்ல இருக்க சொல்லிருக்காங்க. முதல்ல எனக்கும் அந்த யோசனை இருந்துச்சு தானாமா. அப்புறம் உன் கண்ணுல தெரிஞ்ச ஏக்கம் அந்த யோசனைய தவிடு பொடி ஆக்கிடுச்சு. என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம்னு முடிவெடுத்துட்டேன். நம்ம குழந்தை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நமக்கு ஒத்துழைக்கும். நீ எதை பத்தியும் யோசிக்காம ரிலாக்ஸா இரு போதும். லவ் யூ என இதழ் பதித்ததும் புன்னகைத்தவன், மேடம் ஒரே குஷி மூட்ல இருக்கீங்க போல என்றான் ரசனையாக. ஆமா ஆமா என வீடு வரும் வரை அணைத்தவாறே வந்தாள். தேசம் 42. விடியற்காலை எழுந்து சமைப்பவன் அவள் தயாராவதற்கான அனைத்தையும் தயாராக வைத்துவிட்டு எழுப்புவான். மருத்துவமனையில் விடுபவன்
மதிய உணவை எடுத்துக்கொண்டு மீண்டும் மருத்துவமனை வருவான். கொண்டு வந்த அனைத்தையும் பொறுமையாக ஊட்டி முடித்து தன் அலுவலக வேலையை கவனிக்க சென்று விடுவான். சரியாக மாலை மனைவி போன் செய்யும் முன் மருத்துவமனை வாசலில் நிற்பவன் அவளோடு இல்லம் வருவான். எந்த தடைக்கற்களும் அவர்கள் பாதையில் விழவில்லை. ஒவ்வொரு நிமிடத்தையும் அணு அணுவாக ரசித்தார்கள். தனக்காக அவன் செய்யும் ஒவ்வொன்றையும் ரசித்தாள் பிரார்த்தனா. அந்த ரசிப்பு பழைய பிரார்த்தனாவை கொண்டு வந்து விட்டது. இப்பொழுதெல்லாம் கணவனை அழைக்கும் முறையும் மாறிவிட்டது. நேற்று விடியற் காலை வேர்க்க விறுவிறுக்க தண்ணீர் நிரப்பிக் கொண்டிருந்தான் சரவண பொய்கை. பக்கத்து தெரு குடியிருப்பிலிருந்து இவர்கள் இருக்கும் 2 மாடி குடியிருப்புக்கு 10 குடங்களுக்கு மேல் எடுத்து வந்து விட்டான். அவன் கொடுத்த தேநீரை பருகிக் கொண்டு அவனை கவனித்துக் கொண்டிருந்தாள் பிரார்த்தனா. தெருவில் சென்று கொண்டிருந்த ஒருவர், "என்னப்பா, பொண்டாட்டிக்கு பலமா வேலை பாக்குற போல?" என கேலி செய்ய, "வேற யாரு எனக்கு இருக்கா செய்ய?" என்றான். "அதான் உங்க அம்மா இப்போ உனக்கு மகளா பிறக்க போறாங்களே சரவணா, சந்தோஷமா இரு." "பொண்ணு இல்லக்கா, பையன்." "என்னப்பா சொல்ற? உன் பொண்டாட்டி மாசமா இருக்கான்னு தெரிஞ்சதுல இருந்து உங்க அம்மாவே உனக்கு பொறக்க போறாங்கன்னு பேசிட்டு இருக்கோம். நீ இப்படி சொல்ற?" "என் பொண்டாட்டிக்கு பையனா ரொம்ப இஷ்டம்க்கா. அவ ஆசைப்படியே முதல்ல பையன் பிறக்கட்டும், அப்புறமா நீங்க ஆசைப்பட்டதெல்லாம்." "அது சரி, பொண்டாட்டி கொடுத்து வச்சவ." "இல்லக்கா, நான் தான்." "எதுவோ ஒண்ணுப்பா, 2 பேரும் இதே போல சந்தோஷமா இருங்க." என்றவர் சென்றுவிட இதையெல்லாம் கேட்டுக் கொண்டிருந்தாள் பிரார்த்தனா. "இங்க ஏம்மா நிக்கிற, மழை பெய்யுற மாதிரி இருக்கு." என்றவாறு குடத்தை தூக்கிக் கொண்டு உள்ளே வந்தவன் பின்னால் வந்தவள் அவன் குடத்தை இறக்கும் வரை காத்திருந்தாள். தண்ணீரை நிரப்பியவன் திரும்ப தலை சாய்த்தவாறு அவனையே வெறித்துக் கொண்டிருந்தாள். அவ்வளவு நெருக்கத்தில் அவளை கண்டு, "என்னம்மா?" என கேட்க வந்தவன் மௌனமாகி போனான் அவள் செயலில். மழை பெய்து கொண்டிருக்கும் காலம் என்பதால் லேசான குளிர். அத்தோடு அவன் உடல் முழுவதும் சிதறியிருந்த ஈரம் குளிரை கிளப்பிவிட்டது. நடுங்கிக் கொண்டே கொண்டு வந்த தண்ணீரை வாளியில் நிரப்பியவன் உடலை மேலிருந்து கீழாக, கீழிருந்து மேலாக, அங்குல அங்குலமாக அளந்தாள். சற்று கூச்சப்பட்டவன் உடலில் இருந்த சிறு சிறு முடிகள் எழுந்து நின்றது. அதையும் கண்ணிமைக்குள் அடைத்தாள். அவள் ரசனை அதிகமானதை உணர்ந்தவன் தலை தாழ்த்தி கொள்ள, முகத்தை நிமிர்த்தி ஈரத்தோடு ஈரமாக நடுநெத்தியில் இதழ் பதித்தாள். சின்ன சிரிப்பு மீசைக்குள் அடங்கியது. கள்ளனின் சிரிப்பை கள்ளத்தனமாக ரசித்து பனி விழும் மலர்வனமாக இருந்த அவன் மேனியை முந்தானையால் துடைத்தாள். அவள் செயலில் மகிழ்ந்தவன் சட்டையை பிடித்தவள் கன்னத்தோடு கன்னம் வைத்து அங்கிருக்கும் ஈரத்தை ஈர்க்க கிறங்கி போனான். அத்தோடு விடாமல் சிவந்த இதழால் முகத்தில் இருக்கும் அத்தனை ஈரத்தையும் ஒத்தடம் கொடுத்து காணாமல் போக செய்ய கட்டுப்பாட்டை இழக்க நேர்ந்தது ஆணவனுக்கு. அடிக்கடி தன் இதழை வட்டமிடும் அவள் இதழை நோட்டம் விட்டவாறு நெருங்கியவன் இதழை சுவைக்காமல் இதழோரம் உள்ள ஈரத்தை சுவைத்தான். சொக்கி விழும் பார்வையில் மதிமயங்கி அதில் ஒரு முத்தம் வைத்தவன் மேல் தூக்கிய புருவத்தையும் விட்டு வைக்காமல் எச்சில் பதித்தான். பிரார்த்தனா கைகள் இரண்டும் அவன் முதுகை இறுக்கமாக பிடித்து கொள்ள தலைமுடி நோகாதவாறு பின்ன தலைக்கு அழுத்தம் கொடுத்தவன் தன்னருகே இழுத்து மூக்கோடு மூக்குரசி இம்சை செய்தான். ஈரத்தில் நெளிந்தவள் விலக பார்க்க விடாது சேர்த்தனைத்து கழுத்தோறும் மிதந்த தண்ணீரில் படகானான். மொத்தமும் அடங்கி போனது அவளுக்குள். ஒரு அடி உயர்ந்து அவன் கழுத்தோடு பின்னிக் கொண்டவள் மூச்சு காற்று சூடேறியது. அதன் ஆழத்தை உணர்ந்து சோதிக்காமல் கிடைக்கும் இடத்தில் எல்லாம் இதழ் பதித்து விளையாடினான். உணர்வுகளை அடக்க முடியாமல் தன்னவன் இதழை நேரடியாக தாக்கினாள். கட்டுப்பாடோடு இருந்த காதல் கட்டுப்பாட்டை இழந்து இருவருக்குள்ளும் ஊடுருவியது. வேகமாக ஆரம்பித்த முத்தம் சிறிதும் அதன் வேகத்தை குறைக்காமல் அடுத்தடுத்த கட்டம் எட்டியது. அத்தனை வேகத்துக்கும் அசராமல் நின்றிருந்தார்கள் இருவரும். அவன் மேனியில் இருந்த ஈரம் மொத்தமும் இவள் மேனிக்கு தாவியது. மழைக்காலத்திற்கு பொருந்தாத இந்த ஈரம் படாத பாடுபடுத்த தங்களுக்குள் அரவணைத்து ஆறுதல் தேடிக்கொண்டனர். சரவண பொய்கை விடுவதாக இல்லை, பிரார்த்தனா விலகுவதாக இல்லை. இருவரும் உண்மையாக அவரவர் துணையை ஆட்கொண்டனர். இதழின் சத்தம் நிமிடத்திற்கு ஒருமுறை சங்கீதம் இசைக்க மேனி முழுவதும் இயற்கை நீர் மறைந்து எச்சில் நீர் நிரம்பியது. தங்களுக்கு நடுவில் ஒரு உயிர் இருக்கிறது என்பதை மறந்து முத்தத்தில் வீடு கட்டி கொண்டிருந்த இருவரின் இம்சையால் உள்ளுக்குள் கூச்சலிட்டது வாரிசு. அதை முதலில் உணராத பிரார்த்தனா கணவனோடு சங்கீதம் இசைத்துக் கொண்டிருக்க ஓங்கி உதைத்து தன் எதிர்ப்பை தெரிவித்தது. "ஸ்." அவன் உதட்டுக்குள் மறைந்து போனது அந்த முனகல். அடுத்த உதை சிறைப்பட்டிருந்த இதழை விடுவித்துக் கொள்ள வைத்தது. "ம் ம்" என்ற ஓசையும் தள்ள துடிக்கும் கையும்
அவளது நிலையை கூற உடனே விலகினான். ஒரு சில நிமிடங்களுக்கு இருவரும் பேசிக் கொள்ளவில்லை. நடந்ததை எண்ணி தங்களுக்குள் வெட்கப்பட்டுக் கொண்டார்கள். ஈரத்தோடு நிற்கும் மனைவியைக் கண்டு புத்தி தெளிந்தவன் உடையை மாற்றிக்கொள்ள கூறிவிட்டு புறப்பட, எனக்கு பையன்தான் பிடிக்கும்னு எப்படி தெரியும் என்று கேட்டாள். அதான் டெய்லி கண்கள் நீயே காற்றும் நீயேன்னு ரீல்ஸ்ல பாக்கறியே. முறைத்தவளை கண்டு கண் சிமிட்டியவன் நகர, போதுங்க என்று தடுத்து விட்டாள். இன்னும் 2 குடம் மட்டும்தாமா. எத்தனை குடமா இருந்தாலும் இதுக்கு மேல நோதாங்க. அவளது மாறிய அழைப்பை உணராதவன் அன்பை மட்டும் ஏற்றுக்கொண்டு, 3 நாளைக்கு தண்ணி வராது தனாமா என கெஞ்சிட, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க என அழைத்து வந்து உடை மாற்றி விட்டாள். இன்று வேலை முடித்து அவனை அழைத்தவள், என்னங்க எப்ப வருவீங்க என்றிட குளிரிட்டது உடல் அவனுக்கு. இப்பொழுதுதான் அவள் அழைப்பை கண்டு கொண்டான். வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாமல், 10 நிமிஷத்துல வந்துடுவமா என சொன்னது போல் அவள் முன்பு ஆசையாக நின்றவன் கொலைவெறியோடு முறைத்தான். லேசாக எட்டி பார்த்த மழை தூறலை ரசித்தபடி நின்றிருந்தவள் இவனை கண்டதும் ஒன்றும் அறியாத பச்சை பிள்ளை போல் மருத்துவமனை உள்ளே சென்றுவிட, மழையில ஆட்டம் போட்டுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி போறா பாரு என்று பல்லை கடித்தான். அவன் வருவதற்குள் இருந்த ஈரத்தை துடைக்க முயன்றவள் அறியவில்லை எப்பொழுதோ வந்து விட்டான் என்று. ஈரமாக்கிய டிஷ்யூ பேப்பரை தூக்கி போட்டவள் காத்தாடி அருகில் நின்றிருக்க, நீங்க நனைஞ்ச லட்சணத்துக்கு 2 மணி நேரம் நின்னாலும் காயாது மேடம் என்றவன் வார்த்தையே சொன்னது கோபத்தின் அளவை. மனதை திடப்படுத்திக் கொண்டு பாவமாக அவனை ஏறிட்டவள், நீங்க வருவீங்கன்னு இப்பதான் 1 செகண்ட் முன்னாடி வந்து நின்ன. டக்குன்னு மழை வந்துருச்சு உள்ள வரத்துக்குள்ள. ப்ஸ், இந்த மழைக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லைங்க என்று பல்லை காட்டினாள். போதும் கிளம்பு. மழை வருதுங்க, வெளியே போனா திரும்பவும் நனைஞ்சிடுவேன். கோபத்தை மறைக்க பல்லை கடித்தவன், கார்ல தான் போக போறோம் என்றிட, ஓ காராங்க என பச்சையாய் நடித்தாள். காரில் ஏறியதிலிருந்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை சரவண பொய்கை. முதலில் அமைதியாக இருந்தவள் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்க தோல்வியே மிஞ்சியது. வீட்டிற்கு செல்வதற்குள் அவனை சமாதானம் செய்ய எண்ணியவள் கார் கண்ணாடியை இறக்கிவிட, அவள் பக்கம் திரும்பாமல் வேகமாக பல்லை கடித்தான். அவ்வளவுதானே உங்க ரியாக்ஷன் என்றவள் வாய் திறக்க வைக்க, லேசாக தூறிக் கொண்டிருந்த மழையோடு விரல்களை உறவாட விட்டாள். காலியான தார் சாலையில் கூட்டம் அலைமோதுவது போல் ஹாரன் சத்தத்தை விடாமல் அடித்துக் கொண்டிருந்தான். அவன் கோபத்தை சிறிதும் கண்டு கொள்ளாதவள், ஏதாச்சும் சாப்பிட்டு போகலாமா என்று கேட்க திரும்பி முறைத்தான். பாரு பாப்பா உங்க அப்பாவ என்ற வார்த்தையும் உதவாமல் போக, எனக்கு பசிக்குது என்று முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டாள். கண்டு கொள்ளாமல் காரை இயக்கும் வேளையில் கண்ணும் கருத்துமாக இருக்க, என்ன பண்ணன்னு இவ்ளோ கோவமா இருக்கீங்க, உங்க குழந்தைக்கு ஒன்னும் ஆகாது என்று சத்தமாக பேசியவள், பசிக்குதுன்னு சொல்றேன், எங்கேயாவது மனசு இறங்குதா பாரு. எனக்கு பசிச்சா இவருக்கு எங்க வலிக்க போகுது, பிள்ளைக்காக தானே என்ன பாத்துக்கிறாரு, இப்படியே பட்னி கிடந்து சாகுற என முணுமுணுக்க, நெடுஞ்சாலையை உரசி கொண்டு கார் நின்றது. ஒரு நொடி அதிர்ந்து அடங்கியது அவள் மனது. வயிற்றில் இருக்கும் பிள்ளையை தடவி கொடுத்து சமாதானம் செய்தவள் முறைக்க, அதைவிட அதிகமாக அவன் முறைத்தான். அதன் வீரியத்தில் இவள் முறைப்பு அடங்கிவிட, இன்னொரு தடவை இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது, பக்கத்துல எங்கேயாவது ஹோட்டல் இருந்தா நிறுத்துறேன் சாப்பிடு என்றதும் அவள் பேச முயற்சிக்க, இதுக்கு மேல ஒரு வார்த்தை வரக்கூடாது, வர வர வாய் ரொம்ப அதிகமாயிடுச்சு என்றதும் உதட்டை பிதுக்கிக் கொண்டு அமைதியாகிவிட, கோபம் குறையாது சென்று கொண்டிருந்தான் பிரார்த்தனாவின் அன்பு காதலன்.